வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இடையில் இன்று சந்திப்பு. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்களின் காணியை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவிப்பு. வவுனியாவில் முகாம்களில் தங்கியுள்ளவர்களை எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் மீள்குடியேற்றம் செய்வதற்கு நடவடிக்கை. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சிங்கப்பூருக்கு விஜயம். மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளார். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தார். வெளிவிவகார பிரதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரால் செயலாளர் நாயகம் வரவேற்கப்பட்டதை அடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனான கலந்துரையாடலில் பான் கி மூன் ஈடுபட்டிருந்தார். இன்றைய தினம் காலிக்கு விஜயம் செய்யவுள்ள ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அங்கு நல்லிணக்கமும் ஒன்றிணைந்து வாழ்தலும் இளைஞர்களின் வகிபாகம் என்ற தொனிப்பொருளில் நடத்தப்படும் நிகழ்விலும் கலந்து கொள்ள உள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நாளை விஜயம் செய்யவுள்ள ஐநா செயலாளர் நாயகம் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திக்க உள்ளார். அதன் பின்னர் அங்குள்ள நலன்புரி நிலையம் ஒன்றுக்கு நேரடியாக சென்று பார்வையிட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சபாநாயகர் கரு ஜெயசூரிய உட்பட அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் சிலரையும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளையும் தமது இலங்கை விஜயத்தின் போது பான் கி மூன் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். மேலும் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் செயலாளர் நாயகம் பான் கி மூன் உரையாற்றுவார் என வெளிவிவகார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தினால் சுவீகரிக்கப்பட்டிருந்த காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி நேற்று மீள ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பரவிப்பாஞ்சான் பகுதியில் சுமார் 3.5 ஏக்கர் காணி நேற்று விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவரின் வாக்குறுதிக்கு அமைய தமது காணி முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என தெரிவித்து பரவிப்பாஞ்சான் மக்கள் நேற்று முதல் மீண்டும் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். பரவிப்பாஞ்சான் மக்கள் தங்களுடைய பூர்வீக காணியை விடுவிக்க கோரி மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை நேரடி ஆரம்பித்திருந்தார்கள். இரவு பகலாக தொடர்ந்து குறித்த போராட்டத்திலே தாங்கள் ஈடுபட போவதாக நேற்றைய தினம் குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் கூட 2வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை குறித்த பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 13ஆம் தேதி குறித்த போராட்டம் முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. 5 நாட்கள் தொடர்ந்த போராட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த பகுதியில் முழுமையாக காணி விடுவிக்கப்படுவதாக கூறிய பொழுதிலும் நேற்றைய தினம் 3 ஏக்கர் வரையான காணி மாத்திரமே விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தம்முடைய முழுமையான காணிகள் விடுவிக்கும் வரை தமது போராட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்து மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் நாம் தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியிலிருந்து சப்த சங்கரி. இந்த விடயம் தொடர்பில் மீள்குடியேற்ற அமைச்சிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தினால் சுவீகரிக்கப்பட்டிருந்த காணியை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. வவுனியாவில் முகாம்களில் தங்கியுள்ளவர்களை எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் மீள்குடியேற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் உள்ள சுமார் 97 குடும்பங்களுக்கான வீடுகள் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞான ஜோதி குறிப்பிட்டுள்ளார். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல 31 நலன்புரி முகாம்களில் 971 குடும்பங்கள் யாழ்ப்பாணத்துல காணப்படுகின்றனர். வவுனியாவிலே பூந்தோட்டம் நலன்புரி முகாமிலே கிட்டத்தட்ட 97 குடும்பங்கள் காணப்படுகிறார்கள். 97 குடும்பங்களுக்கும் நிரந்தரமான தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 97 ஃபேமிலிஸும் இந்த அக்டோபர் நவம்பர் காலங்களில் அவர்கள் பூரணமாக செட்டில் பண்ணப்படுவார்கள். அவர்கள் அதேபோன்று 971 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்திலே இருக்கிறார்கள்.
வருகிறார்கள். ஆனால் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற குடும்பங்களிலே கிட்டத்தட்ட 971 100 குடும்பங்களுக்கு கீரிமலையிலே மீள்குடியேற்ற அமைச்சினுடைய முன்னெடுப்பிலே வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. பலாலி நோர்த் அதில் ஒரு 106 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. அதுவும் அவர்களுக்கு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பூர்த்தியாகி அவர்கள் மீள்குடியமர்த்தப்படுவார்கள். அதே போன்று இன்னும் ஒரு 250 வீடுகள் ஆரம்பிக்கப்பட்டு வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று அதிகாலை சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார். SQ-469 என்ற சிங்கப்பூர் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தினூடாக அவர் பயணித்துள்ளார். பிரதமருடன் மேலும் 5 பேர் சிங்கப்பூருக்கு சென்றுள்ளனர். சிங்கப்பூரில் நடைபெறும் 2016 ஆண்டிற்கான இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் சிங்கப்பூருக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்து சமுத்திர வலய நாடுகளின் பங்குபற்றுதலுடன் இன்றும் நாளையும் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் தலைமை உரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அதிகாலை மலேசியா நோக்கி பயணமாகியுள்ளார். UL-318 என்ற ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தினூடாக அவர் மலேசியாவிற்கு சென்றுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியிடம் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் மலேசியாவிற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட தங்கம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவிற்கு கடத்த முயற்சித்த 5.5 கிலோகிராம் தங்கத்துடன் 2 சந்தேக நபர்கள் காங்கேசன்துறைக்கு வடக்கே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய மீன்பிடி படகொன்றிலிருந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக யாழ் சுங்கப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் குறிப்பிட்டுள்ளனர். பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படுகின்ற கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணை அறிக்கையின் பின்னர் சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனுர ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார். இதுவரை விசாரணை அறிக்கை தனக்கு கிடைக்கப்பெறவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் வைத்து குறித்த பெண் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் சில வனப்பகுதிகளில் தீ பரவியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஹங்குராங்கெத்த அதிகாரிகம தும்ஹெல மலைப்பகுதியில் நேற்று மாலை தீ பரவியுள்ளது. தீ இன்னமும் பரவி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விக்டோரிய ராணுவ முகாமை சேர்ந்த ராணுவத்தினர் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முயற்சித்த போதிலும் அது பயனளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த ஹங்குராங்கெத்த பிரதேச செயலாளர் நுவரெலிய தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கிய போதிலும் இதுவரை தீயணைப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வருகை தரவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கலைன் பிந்துன் வெவ யகால்ல உடகல்லாகம வனப்பகுதியில் நேற்று காலை தீ பரவியுள்ளது. குறித்த தீயினால் பாரிய அளவிலான வனப்பகுதி அழிவடைந்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மேலாக மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சபரகமுக மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12:10 மணி அளவில் வெள்ளையடிமடு, மகா இலுப்பள்ளம, இபலகம மற்றும் தலைவில்லு போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென்கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்து மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும். இந்த காற்றுடன் கூடிய வானிலையானது நாளை முதல் குறைவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளம் வரையான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இதேவேளை மாத்தறை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.